கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்ட கரமாக இருக்கிறது? நம்மை விடுதலையாக்குகிற கரம், நம்மை ஆசீர்வதிக்கிற கரம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற கரம், அதிசயங்களை செய்கிற கரம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்து, தேவரீர் என் எல்லையை பெரிதாக்கி என்னை ஆசீர்வதித்தருளும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும் என்று யாபேஸ் வேண்டிக் கொண்டான். யாபேஸ் என்றால் துக்கம் நிறைந்தவன் என்று அர்த்தம். ஏனென்றால் அவனுடைய தாய் அந்த குழந்தை பெற்றெடுத்த போது துக்கத்திலே பெற்றெடுத்ததற்காக அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார்கள். ஆனால் யாபேஸோ இனி நான் துக்கமாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணினதினாலே அவன் தன் சகோதரரை பார்க்கிலும் அதிக கனம் பெற்றவனாய் மாறினான் என்று வேதம் அங்கே பதிவிடப்படுகிறது. தேவனுடைய ஜனமே, நம்முடைய தேவனுடைய கரம் எப்பேற்பட்ட கரம்! ஒருவேளை இந்த நாளிலே நீங்களும் பலவித துக்கத்தோடு வேதனையோடு விடுதலை இல்லாதபடி நீங்கள் இங்கே இருப்பீர்கள் என்றால் கர்த்தரின் கரத்தை நோக்கி பாருங்கள். 1 நாளாகமம் 29:12 நாம் வாசித்தோம். ஐஸ்வர்யமும் கனமும் யாரால் வருகிறது? கர்த்தரால் வருகிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் யாருடைய கரத்தினால் ஆகும்? அவருடைய கரத்தினால் ஆகும். ஆமென். இந்த நாளிலே கர்த்தருடைய கரம் ரட்சிக்கக்கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை என்று ஏசாயா 59:1 நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே தேவனுடைய செய்திக்காக மீண்டும் ஒருமித்தமாக பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்தி நாம் கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, இந்த மாலை நேர ஆண்டவரே ஆராதனைக்காக எங்களை ஒவ்வொருவரையும் கொண்டு வந்ததற்காக சோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, பாடல் மூலமாய் ஆராதனை மூலமாய் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளின் வசனத்தின் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆண்டவரே, அன்பு மகளை கொண்டு ஆண்டவரே நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆண்டவரே விடுதலையாக்குகிற கரம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலே அடிமையாய் இருந்த அந்த கரம் விடுதலையாக்கின கரம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே அடிமைத்தனத்திலே இங்கே இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, அது எவராக இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய கரம் இந்த வேலையிலே விடுதலையாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஓ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னது போல ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆன்மாவும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவரே பிசாசின் கிரியிலிருந்து அந்தகார கிரியிலிருந்து விடுதலையாக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் வேண்டுகிறோம், சோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, அப்பா செய்தி கொடுத்த மகளுக்காக அவருடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாய் மகிமைப்படும் ஆண்டவர், இன்னும் அதிகமாய் மேன்மைப்படுத்தும்படிக்காக சோத்தரிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் சோத்தரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பெரியோர் முதல் சிறியோர் வருக்காக சோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் யாவரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதம். நாம் ஆசீர்வாத ஜெபத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சகலவித அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருடன் கூட தங்கி வழிநடத்துவதாக. ஆமென்.